FDFS Talks தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீசல் திரைப்படத்தோடைய ரிவ்யூ தான். டீசல் ஹரிஷ் கல்யாண், அதுல்யா ரவி, வினய் போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாலும் இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. இதற்கு காரணம் தீபாவளிக்கு போட்டியில இருக்கிற படங்களுக்கு மத்தியில எந்த படம் ஜெயிக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. தேர்ட் ஐ தயாரிப்புல உருவாயிருக்கிற இந்த திரைப்படமானது சண்முகம் முத்துசாமி அவர்களுடைய இயக்கத்துல உருவாயிருக்கு. சண்முகம் முத்துசாமிக்கு இதுதான் முதல் திரைப்படம் அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. ஏன்னா ஹரிஷ் கல்யாண் நடிக்கிற திரைப்படங்களுடைய கதைகள் எல்லாமே ரொம்பவே பிக்கியா இருக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த படம் நம்மளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில தான் போயிருந்தோம். அது மட்டும் இல்லாம தீபாவளிக்கு பைசன் டியூட் கூட சேர்ந்து இந்த படமும் வந்தது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரைப்படமானது வடசென்னையை மையப்படுத்தி தான் முழு கதையும் அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வடசென்னையில வாழக்கூடிய மக்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், காலத்தால் சில நிகழ்வுகள் அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த படம் முழுமையா பேசியிருக்கு. வடசென்னை அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது காசிமேடு தான். ஆமா, ஃபிஷர்மனுடைய வாழ்க்கையை மையப்படுத்தியும் இந்த கதை நகர்றதால மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், மீனவர்களுடைய வாழ்வியல்ல ஏற்படுத்திய தாக்கங்கள் குறித்து தான் இந்த படம் முழுமையா பேசியிருக்கு. சரி, இந்த திரைப்படம் இதுல என்ன பேசுது அப்படின்னாக்க, மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய ஆயிலை எடுத்துட்டு போற ஒரு பெரிய பைப் லைனை கடற்கரை ஓரமா அமைக்க திட்டமிடுறாங்க. இதன் காரணமா கடலோரமா வசிக்கக்கூடிய கிராம மக்கள் தங்களுடைய வீடு மற்றும் தங்களுடைய உடைமைகள் எல்லாம் இதனால பாதிக்கப்படும், தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வழக்கமான போராட்ட முன்னெடுப்புகள்லாம் ஏற்படுத்துறாங்க. இருந்தாலும் இதை எதையுமே செவிசாய்க்காத மத்திய அரசு உடனே அங்க ONGC மாதிரியான ஒரு ஆயில் கம்பெனிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பைப் லைனை கடற்கரை முழுவதும் அமைக்கிறாங்க. இதன் காரணமா மக்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. இந்த கச்சா எண்ணெயை எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய பைப்லைன் அங்க அமைஞ்சதுனால அங்கிருந்து வெளியேறிய கழிவுகள் தண்ணீர்ல கலந்து அவங்களுடைய வாழ்வாதாரமான குடிநீர்ல கூட தண்ணி ஆயில்ல மிக்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு பாதிப்பை தான் இந்த படம் வெளிப்படுத்துது. இப்படியாக கதை நகர்ந்துகிட்டு இருக்கும்போது தான் ஹரிஷ் கல்யாணுடைய அப்பா அங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்குறாரு. ஒரு 5 பேர் தலைமையில ஒரு குழு அமைச்சு அந்த குழு அரசுக்கு எதிராக இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லி போராட்டங்களை நடத்துறாங்க. ஒரு தலைமுறை 2 தலைமுறைன்னு அந்த பிரச்சனைகள் நீண்டிட்டு இருந்தாலும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. உடனே ஹரிஷ் கல்யாணுடைய அப்பா இதை எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாருன்னா, அங்க அமைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய ராட்சச குழாய்கள்ல துளையிட்டு அங்கிருந்து கச்சா எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமா திருடி மும்பைக்கு அனுப்பி அதை சுத்திகரிச்சு அதை மீண்டும் பெட்ரோலா வாங்கி டீசலா வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அதை மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஸ்கேமா பண்றாங்க. இது அரசுக்கு தெரியாம பல வருடங்களா பண்றாங்க. அதிலிருந்து கிடைக்கும் வருவாயை எடுத்து அங்க உள்ள மீனவ மக்களுக்கு தாராளமா செலவு பண்றாங்க. இதுதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதை. இவ்வளவு அழகான ஒரு கதையை மிக மிக மோசமான ஒரு திரைக்கதை மூலம் ஆடியன்ஸை ரொம்பவே சோர்வடைய வச்சிட்டாரு இயக்குனர். சண்முகம் முத்துசாமிக்கு இது முதல் படம் அப்படிங்கிறதுனால அவரை நம்ம அதிகமா விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இவ்வளவு அழகான கதையில ஸ்கிரீன் பேவை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி ஆடியன்ஸை இன்னமுமே நல்லா என்கேஜ் பண்ற மாதிரியான காட்சி அமைப்புகள் வச்சிருந்தீங்க அப்படின்னாக்க உண்மையிலேயே தீபாவளிக்கு பைசனுக்கும் டியூடுக்கும் இது தகுந்த போட்டியான ஒரு படமா பார்க்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த படம் அவங்களோட ஒப்பிட முடியாத ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. இந்த அரசாங்கம் மக்கள் மீது எப்படியான ஒரு அணுகுமுறையை வைக்குது, நம்ம இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பண முதலாளிகள் நம்ம மக்கள் மீது என்ன மாதிரியான அநீதிகளை இழைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா இந்த படம் பேசியிருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட நம்ம இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். இந்த படம் பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான படமோ இல்லை மோசமான ஒரு காட்சிகளோ எதுவுமே இல்லை. ஒரு ஃபேமிலியோட போய் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்துடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் நான் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இந்த படம் முதல் படம் அவருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்த படம் இன்னும் ஒரு நல்ல படிப்பனைகளை பெற்று இன்னும் நல்ல ஒரு தரமான ஒரு படத்தை சண்முகம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா ஒரு சில பாடல்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல முன்கூட்டியே படம் வெளியாவதற்கு முன்பே வைரல் ஆனதுனால இந்த படத்தை போய் அந்த பாடல்களுக்காக பார்க்கணும்னு கூட தோணுச்சு. சிலம்பரசன் பாடிய அந்த முதல் பாடல் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதன் பிறகு வந்த பாடல்களுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒட்டு மொத்தத்துல இந்த படம் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சரி மக்களே, இன்னைக்கு டீசல் படத்துடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய விமர்சன நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.